திரும்பி ரெண்டாவது ஓடியில் வீட்டில் இருந்தோம். இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு இருக்கோம்னா அந்த படிப்பு தான் காரணம். எங்கள் பிள்ளைங்கள் இந்த படிப்பு படிக்கலைன்னா இன்றைக்கி கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு 10-13 சதுரம் போட்டு வீடு கட்டி டைல்ஸ் போட்டு இந்த நிலைமைக்கு இருக்கிறோம்னா படிப்பு தான் காரணம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லா நீங்கள் நம்ம அப்பா அம்மா பங்கெடுத்து கஷ்டத்தில் பங்கெடுத்து படிக்கணும். ஒவ்வொரு டைமும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தம்பியாக இருந்தாலும் சரி பாப்பாவாக இருந்தாலும் சரி நல்லா படிக்கணும், முன்னேறணும். படித்தா தான் நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும், உத்தியோகத்துக்கு போகலாம், கை நிறையா சம்பளம் வாங்கலாம், நினச்சதை சாதிக்கலான்னு நம்மளுக்கு படிப்பு தான் முக்கியம். டிவி பார்க்குறதோ செல்ஃபோனை நோண்டுறதோ ஒரு நேரம் லாக்ஸாக இருக்கக்குள்ள பார்க்கலாம், மைண்டில் வர மாதிரி இருந்தால். மற்றபடி நீங்கள் நல்லா படிக்கணும், போகணும். நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி பார்த்து தான் படிக்கணும். அவங்க படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரை சுற்றிட்டு வரக்கூடாது. அவங்க கஷ்டம் இப்படிலாம் பட்டு நம்மளை எப்படி வெளிநாடு போய் சம்பாரித்து படிக்க வைக்கிறாங்களா,